நான் நம்பல சார். இவர் நீ அரசியலுக்கு வரமாட்டாருன்னு தான் நான் நினச்சேன். சார் நான் வந்து ஒர்க் பண்ண வரைக்கும் நான் ஒரு நடிகரை தான் பார்த்துருக்கேன். அவர் அரசியல்வாதியா நான் எந்த கோணத்துலயும் நான் பார்த்ததில்ல. அவர் பழகியும் நான் பார்த்ததில்ல. ஆனா, எஸ்.ஏ. சார் பேசும்போதும், அவருடைய நடவடிக்கைகள பார்க்கும்போதும், அவரு முழுக்க முழுக்க விஜய் சார நடிகரா பார்க்கல. மகனாவும் பார்க்கல. சொல்றேன். ஃபியூச்சர்ல இவரு ஒரு அரசியல் தலைவர். ஃபியூச்சர்ல என் பையன் முதலமைச்சர் ஆவார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் பையன அப்பவே அது அவரு 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 பார்த்தாரு. ஓ! நான் ஓப்பனா சொல்றேன். அவருக்குள்ள அந்த இது இருந்துச்சு. ஃபியூச்சர்ல அவர கொஞ்சமா படிப்படியா உசத்தி, அவர கொஞ்சம் அரசியல்ல இறக்கி விடணும். தான் பையன் ஒரு நாட்ட ஆளுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அவர் பேச்சுல எனக்கு தெரிஞ்சுது. ஆனா, விஜய் சார்ட்ட எவ்வளவோ பேசியிருக்கோம். விஜய் சார்ட்ட கொஞ்சம் தான் பேசுவோம். இவர் 2 கூட பண்ணியிருக்கோம்ல, நெறைய பேசியிருக்கோம். ஒரு இதில கூட அந்த சாயலன்ட் எனக்கு தெரியல. நான் நம்பல சார். இவர் நீ அரசியலுக்கு வரமாட்டாருன்னு தான் நான் நினச்சேன். ஓ! ரஜினியாவது வந்துருவார்னு நினச்சேன் ஒரு காலகட்டத்தில. அவரும் வரமாட்டாரு. இவர் நான் வருவாருன்னு நான் நினைக்கல. எஸ்.ஏ. சார் அதுக்கான அஸ்திவாரம் போட்டவர் எஸ்.ஏ. சார். அரசியலுக்கான அஸ்திவாரத்த போட்டவரு எஸ். எஸ்.ஏ. சார் தான் அஸ்திவாரத்த போட்டாரு. இன்னைக்கு பில்டிங் கட்டுறவங்க யாரா இருக்கலாம். 2 மாடி கட்டுறவங்க, 3 மாடி கட்டணும், எத்தனை மாடி வேணா கட்டலாம். அப்ப இதுவே அனுபவ குறைவு தானது சார். ஆமா இருக்கலாம். அப்பாவோட அட்வைஸ் கூட வச்சுக்கிறாங்க இல்லையோ, அப்பாவுடைய அட்வைஸ் அப்பப்போ கேட்டுக்கணும். ஏன்னா அவர் அனுபவசாலி சார். அவர் வந்து கலைஞரை பார்த்தவரு, எம்ஜிஆரை பார்த்தவரு, ம். ஜெயலலிதா மேடத்தை பார்த்தவரு, இத்தனை அரசியல்ல பழகுனவர் சார். கலைஞரோட நெருங்கி பழகுனவர் அவரு.